சரி, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்னால முக்கியமா பெண்கள் அப்படிங்கிறவங்களுக்கான சீர்கேடாத்தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா சில இடங்கள்ல முத்த காட்சிகள்லாம் நடக்குது. இந்த சீர்கேடுகள்லாம் ஏன் அரசு முன் தடுக்கிறது இல்ல? பெண்கள் மட்டும்தான் முத்த காட்சியை பாக்குறாங்களா? குழந்தைகள் முதல்ல குழந்தைங்க அதை பார்த்து அதனால ரொம்ப கெட்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். ஆண் பெண்ணுன்ற பேதம் இல்லை, எல்லாம் கிட்டத்தட்ட இப்ப ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்களே தவிர பெண் 4 தப்பு பண்றாங்க, ஆண் 4 தப்பு பண்றாங்க. இதுல குழந்தைகள் எதிர்காலத்துல அவங்களுடைய தலைமுறையெல்லாம் எப்படி வாழப்போகுது அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயத்துல ஒரு சில நேரங்களில் நல்ல விஷயங்களும் காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்ல ஒரு புக்கை பத்தி சொல்லுவார் கமலஹாசன். அது எனக்கு உண்மையிலேயே அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நல்ல விஷயங்களும் அதை சொல்லணும். ஸோ அந்த புக்ஸை பத்தி அந்த இக்கிகாய் புக்கெல்லாம் சொன்னாங்க. அதை பார்த்து தான் நானே அந்த இக்கிகாய் புக்கெல்லாம் நான் எடுத்தேன். நான் முன்னாடி இது பண்ணா கூட ஒரு செலிபிரிட்டி சொல்லும் போது, ஸோ செலிபிரிட்டி சொல்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதனால அவங்க பொறுப்பா நடந்துக்கணும்ன்றது தான் என்னுடைய கருத்து இந்த இடத்துல.